நிகழ்தகவு. விடுமுறை தினத்தில் குடும்பத்தோடு பூங்காவிற்கு சென்ற காவலர். 2 ரவுடி கும்பலுக்கு இடையே வெடித்த மோதல். தகராறை தடுக்க முயன்ற காவலருக்கு அரிவாள் வெட்டு. காவலரை வெட்டியதை பார்த்து பதறியடித்து ஓடிய மக்கள். குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? நெல்லை மேலப்பாளையத்தை சேர்ந்த முகமது ரஹமத்துல்லா மணிமுத்தாறு 9வது சிறப்பு பெட்டாலியன் பிரிவில் காவலரா பணி செஞ்சிட்டு இருக்காரு. மணிமுத்தாறுல இருந்து விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு போன முகமது ரஹமத்துல்லா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நெல்லை வஉசி மைதான வளாகத்தில் செயல்பட்டு இருக்கிற மாநகராட்சி பார்க்குக்கு குடும்பத்தோட போயிருக்காரு. லீவு நாளுங்கிறதால பார்க்கல கூட்டம் அதிகமா இருந்திருக்கு. அப்போ அங்க உள்ள தின்பண்ட கடைக்கு முன்னாடி 2 ரவுடி கேங்குக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கு. அந்த 2 கேங்குக்கும் இடையில எப்ப பார்த்தாலும் முட்டலும் மோதலுமாவே தான் இருந்திருக்கு. பார்க்கல வச்சு 2 கேங்கும் சந்திச்சுக்கிட்டப்போ திரும்பவும் அவங்களுக்குள்ள மோதல் வெடிச்சிருக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு தர விதமா ரவுடிங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த காவலர் முகமது ரஹமத்துல்லா வேகமா போய் தகராற தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. போலீஸ் யூனிஃபார்ம்ல இல்லாததால முகமது ரஹமத்துல்லாவை பிடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க அந்த கும்பல். உடனே போலீஸையே தள்ளி விடுறியான்னு கேட்டு முகமது ரஹமத்துல்லா கத்தி இருக்காரு. அதுக்கு அந்த ரவுடிங்க, எது நீ போலீஸா? எந்த ஏரியா போலீஸ்னு கேட்க நான் எஸ்ஐன்னு முகமது ரஹமத்துல்லா சொல்லியிருக்காரு. நெல்லை மாவட்டத்தில் எங்களுக்கு தெரியாத எஸ்ஐயே கிடையாது, எங்க கிட்டேயே எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்னு சொல்லி சீன் போடுறியான்னு ஆவேசமா அடிச்சிருக்காங்க. அப்போ நான் உண்மையிலேயே போலீஸ் தான் முகமது கத்தி சொல்ல திரும்ப நம்ம கிட்டேயே பொய் சொல்றான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்த 2 ரவுடி கேங்கும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு முகமது ரஹமத்துல்லாவை அரிவாளாலேயே வெட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த தாக்குதல்ல காவலர் முகமது ரஹமத்துல்லாவுடைய கையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. முகமது ரஹமத்துல்லாவை வெட்டினதை பார்த்து அவருடைய மனைவியும் குடும்பத்தினரும் கதி கலங்கி போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் காயமடைந்த காவலரை மீட்டு பாளையங்கோட்டை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்ததா தாக்குதல்ல ஈடுபட்டவங்களை பிடிக்கிற பணியில களமிறங்கினாங்க. அங்க உள்ள சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை வச்சு பார்த்தப்போ காவலரை அரிவாளால வெட்டினது தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு பகுதியை சேர்ந்த ஹரீஷ், பாளை இலந்தை குளம் பகுதியை சேர்ந்த மதன், பார்த்திபன், பாளை மார்க்கெட் பகுதியை சேர்ந்த தினேஷ் மற்றும் 16 வயது சிறுவனுங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த 5 மணி நேரத்துக்குள்ள காவலரை தாக்குன 5 பேரையும் போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் அதிகம் கூடுற இடமான பார்க்கல வச்சு ஒரு காவலரையே ரவுடிங்க சேர்ந்து அரிவாளால வெட்டின சம்பவம் நெல்லை மாநகரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நிகழ்தகவு.